வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஈழத்தமிழர்களின் அரசியல் பலவீனம் இப்போது அனைத்துலக ரீதியிலும் அந்த இனத்திற்கு சில தவிச்ச முயலடிப்பு நிலைமையை உருவாக்க தலைப்படுகின்றது. அமெரிக்கா நேற்று முன்தினம் வெளியிட்ட உலக நாடுகளின் மனித உரிமை நிலவர அறிக்கையில் இலங்கையில் தொடர்ந்தும் மனித உரிமை மீறல்கள் இடம்பெறுவதாக குற்றஞ்சாட்டப்பட்டதாக பல ஊடகங்கள் சிலாகித்துக் கொண்டாலும் அந்த சிலாகிப்புகளில் ஓரளவுக்கு யதார்த்தம் இருந்தாலும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த அறிக்கையிடலில் ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் ஈழத்தமிழினத்தின் மீதான ஒடுக்குமுறைகளோ அல்லது மனித உரிமை மீறல்களோ நோக்கப்படவில்லை. மாறாக இந்த நிலைமை குறை மதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு மறுபுறத்தே தனிநபர்களின் பாதுகாப்பு என்ற விடயத்துடன் தான் இலங்கை தீவின் மனித உரிமை நிலவரங்கள் நோக்கப்படுகின்றன. அந்த வகையில் இலங்கை தீவில் தென்பகுதியில் இடம்பெறும் மனித உரிமை மீறல்களும் வடக்கில் ஈழத்தமிழினத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகம் சார்ந்த அடக்குமுறைகளுக்கும் ஒரே தராசுதான் வைக்கப்படுகின்றது. இதனால் தான் ஈழத்தமிழர்களின் இந்த அரசியல் கையறு நிலையால் மேலும் சில பாதிப்புகள் ஏற்படுத்தப்படலாம் என ஊகிக்கப்படுகின்றது. குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகளின் தற்போதைய நகர்வுகளை நோக்கும்போது ஜெனீவா விடயத்தில் மட்டுமல்ல பல விடயங்களிலும் அவர்கள் முரண்நிலைகளைத்தான் நீட்சிப்படுத்திக் கொள்கின்றார்கள். இதனால் தான் இவ்வாறான முரண்நிலைகளின் மறுபக்கம் ஸ்ரீலங்காவுக்கு அனைத்துலக ரீதியில் சில சாதகங்களை ஏற்படுத்தக்கூடும் என்ற ஐயங்கள் உருவாகிக் கொள்கின்றன. இதனால் மீண்டும் ஒருமுறை ஸ்ரீலங்கா குறித்த ஒரு மென்போக்கு நிலைமை ஜெனீவா அரங்கில் வெளிப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக 2015 ஆண்டில் இவ்வாறு மைத்திரி ரணிலின் நல்லாட்சி காலம் எனப்படும் ஜகப்பாலனிய காலத்தில் ஜெனீவாவை மையப்படுத்திய தந்திரோபாயங்கள் கொழும்பில் இருந்து நகர்த்தப்பட்டவோ அவ்வாறான தந்திரோபாயங்கள் தான் தற்போதைய ஏகேடிஆர் ஆட்சியிலும் எதிர்வரும் செப்டம்பர் மாத அமர்வில் நகர்த்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஜெனீவாவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அதற்கு ஸ்ரீலங்காவும் அனுசரணை வழங்குவதான ஒரு தோற்றப்பாடு மீண்டும் ஒருமுறை இந்த வருடமும் மீள் சுழற்சிக்கும் மீள் காட்சிப்படுத்தலுக்கும் உள்ளாக்கப்படலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் எதிர்வரும் செப்டம்பர் அமர்வில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வால்கர் டர்க் சமர்ப்பிக்க உள்ள இலங்கை குறித்த அறிக்கையிடலின் பிரதியை சற்று உன்னிப்பாக நோக்கிக் கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு சில விடயதானங்கள் கிட்டக்கூடும். நேற்று முன்தினம் 12ஆம் தேதி இந்த அறிக்கையின் பிரதியொன்று, அதாவது ஐநா மனித உரிமை ஆணையாளரின் பணியக இணையதளத்தில் வெளியாகி இருந்தது. இந்த அறிக்கையானது 2015 ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சராக மங்கள சமரவீர இருந்தபோது எவ்வாறான ஒரு நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டதோ அவ்வாறான ஒரு நுட்பத்துடன் தான் குறிப்பாக ஜெனீவா தீர்மானத்துக்கு ஸ்ரீலங்காவும் உதவி வழங்கியதான ஒரு தோற்றப்பாட்டுடன் உருவாகப் போகிறது போல தெரிகின்றது. அதாவது எதிர்வரும் செப்டம்பர் அமர்வில் வரக்கூடிய நகர்வுகளில் பிரித்தானியா, கனடா, மேற்பார்த்த இணையணை சேர்ந்த நாடுகள் இலங்கையை மையப்படுத்திய ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற தலைப்பட்டாலும், ஏனென்றால் இலங்கை தொடர்பாக ஏற்கனவே இதே இணை சேர்ந்த நாடுகள் நிறைவேற்றிய தீர்மானம் காலாவதி ஆகுவதால், அதாவது அந்த தீர்மானம் முடிவுக்கு வருவதால் புதியதொரு தீர்மானத்தை இந்த நாடுகள் நிறைவேற்ற வேண்டும். இல்லையென்றால் இலங்கை குறித்த நிகழ்ச்சி நிரல் ஜெனீவாவிலிருந்து முற்றாக அகற்றப்படும் ஒரு நிலைமை எழக்கூடும். இதனால் தான் இணையரசு நாடுகள் மென்போக்காக வேணும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற தலைப்படுகின்றன. இந்த நிலைமை ஸ்ரீலங்காவுக்கு சாதகமாகவே இருக்கின்றது. ஐநா மனித உரிமை அமைப்பை பொறுத்தவரை, இல்லையென்றால் மேற்குலக நாடுகளை பொறுத்தவரை இலங்கையில் இப்போது புதியதொரு ஆட்சி தரப்பாக அனுரகுமார திசாநாயக்காவின் ஆட்சி இருப்பதால் இந்த ஆட்சிக்கும் ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்காவுக்கு புதிய கால அவகாசம் வழங்கப்படலாம். உண்மையை பார்த்தால் இலங்கை தீவுக்கு வாராது வந்த மாமணி ஆட்சியாக மார்க்சிச ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் நோக்கப்படுகின்றது. இது ஒரு வெளிப்படையான விடயம். ஏனென்றால் இது ஒரு புதுவிதமான அரசாங்கம். இந்த அரசாங்கம் இலங்கையில் நல்லிணக்கத்தை மேலும் முன்னகர்த்தும் என்ற நம்பிக்கைகள் எல்லாம் ஏற்கனவே மேற்குலகத்தில் உள்ள நிலையில் இவ்வாறான அரசாங்கத்துக்கு ஜெனீவாவில் ஒரு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டால் அது ஸ்ரீலங்காவுக்கு புதிய கால அவகாசத்தையும் சாதகமான ஒரு நிலைமையையும் ஏற்படுத்தக்கூடும். ஆனால் தமிழர்கள் மீதான மனித உரிமை மீறல்களின் யதார்த்தம் என்னவோ வேறு வழியில் திகில் நிலைகளுடன் வெளிப்படுத்தப்படுகின்றது. அந்த வகையில்தான் செம்மணியில் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற திகில் செய்தியை ஜெர்மனியின் ஊடகமான டொச்சே வெல்ல ஊடாக அகழ்வில் பங்கெடுக்கும் சட்டவாளர்கள் வெளிப்படுத்த தலைப்படுகின்றனர்.
குறிப்பாக செம்மணி அகழ்வுடன் தொடர்புடைய சட்டவாளர் நிரஞ்சன் வழங்கிய செவியில் இந்த திகிலான விடயங்கள் கூறப்படுகின்றன. இதுவரை செம்மணியில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை சிலவற்றை நோக்கும்போது அந்த எலும்புக்கூடுகள் வளைந்தும் கைகால்கள் முறிவடைந்த நிலையிலும் இருப்பதாகவும், இவ்வாறான ஒரு நிலைமை உடலங்களாக புதைக்கப்பட்ட எச்சங்களுக்கு ஏற்படாது எனவும், உயிருடன் யாராவது புதைக்கப்பட்டால்தான் அவர்கள் உயிர் பிரியும் நேரத்தில் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு அமைவாக இந்த எச்சங்கள் இருக்கும் என்பதால் இவ்வாறான ஆதாரங்கள் தான் தற்போது வெளிப்படுவதாகவும் நிரஞ்சன் கூறுகிறார். உண்மையில் இது ஒரு திகிலான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த நிலவரமானது உண்மையில் இப்போது செம்மணியில் மீட்கப்பட்ட எச்சங்களுக்கு அனைத்துலக தடயவியல் தேவை என்பதை மீண்டும் அறிந்து சொல்கின்றது. ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிச்சயமாக இவ்வாறான அனைத்துலக தடயவியலுக்கு அனுமதிக்காது என்பதும், வேண்டுமானால் நிதியை தாருங்கள், உள்ளூரில் நாம் தடயவியலை மேற்கொண்டு முடிவுகளை சொல்கின்றோம் என்ற நிலைப்பாட்டை அது எடுக்கும் என்பதும் வெளிப்படையானது. இதே சமகாலத்தில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பேச்சுரிமைக்கு உள்ள வரப்பிரதாச நிலையை பயன்படுத்தி கொழும்பு அதிகார மையத்தில் உள்ள முகங்களை வில்லன்களாக காட்டி உசுப்பேற்றல் கருத்துக்களை வெளியிடும் தமிழ் பேசும் அரசியல்வாதிகள் தாம் அவ்வாறாக பெரும் வில்லன்களாக தமிழர்களுக்கு ஒரு புறத்தை காட்டும் அதே முகங்களை நேரடியாக சந்திக்கும் போது வேறு வகையான உடல் மொழிகளை வெளிப்படுத்துவது மீண்டும் ஒரு முறை யதார்த்தமாக தெரிந்தது. அந்த வகையில் நேற்று மன்னாரில் சர்ச்சையை ஏற்படுத்தும் கனியவள சுரண்டல் மற்றும் காற்றாலை மின் திட்டங்கள் தொடர்பாக பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவை சந்தித்து பேசிக்கொண்ட போது இந்த உடல் மொழிகள் வெளிப்பட்டன. இந்த உடல் மொழிகளை நிழல் படங்களில் தெளிவாகவே காண முடிகின்றது. தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் முதல் ரிஷாட் பதியுதீன் வரை இந்த உடல் மொழிகள் வெளிப்படுத்தப்பட்டன. அனுரகுமார திசாநாயக்காவுடன் சிரித்த முகத்துடன் வெளிப்படுத்தும் இந்த உடல் மொழிகள் தமிழ் மக்களை இதே அரசியல்வாதிகள் சந்திக்கும் போது மாத்திரம் அனுரகுமார திசாநாயக்கா போன்றவர்களை கடும்போக்காக வறுத்தெடுக்கும் பாணியில் உசுப்பேற்றல் உரைகளாக வெளிப்படுத்தப்படுவது வேறு விடயம். அனுரகுமார முன்னால் சந்தித்துக் கொள்ளும் போது சிரிப்பதும், அதன் பின்னர் அதே அனுரகுமாரவை உள்ளூர் மேடைகளில் ஒரு ஒடுக்குமுறையாளர், இனவாதி என வறுத்தெடுப்பதும் ஒரு யதார்த்தமாக தெரிகிறது. ஆனால் அரசியல் நடவடிக்கைகளில் உடல் மொழிகளுக்கும் அரசியல்வாதிகளின் கடந்த கால நடவடிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் உண்டு என்பதால் உன்னையே நீ அறிவாய் என்ற தத்துவார்த்தத்தின் அடிப்படையில் தமிழ் அரசியல்வாதிகளும் இந்த விடயத்தில் கவனத்தை எடுக்க வேண்டும். மன்னாரின் மெகா காற்றாலை மின் திட்டத்திலிருந்து இந்திய பிரியனர் வீட்டின் அதானி குழுமம் விலகிக் கொண்டதாக கூறப்பட்டாலும், அதானியின் திட்டம் மன்னாரில் உரைநிலைப்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டாலும், இந்த நிலைமையை சாக்காக வைத்து தெற்கின் பல தனியார் நிறுவனங்களும் இலங்கையின் பசுமை ஆற்றலை உருவாக்கும் போர்வையில் மன்னாரை இலக்கு வைத்து தீவிரமாக நகர்வதால் அங்கு ஒரு அவலமானது நிலை உருவாகிக் கொள்கிறது. மிகவும் பலவீனமான சுற்றுச்சூழல் அமைப்புடன் உள்ளது மன்னார் பிரதேசம். மழைக்காலத்தில் சில மாதங்களுக்கு நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய அபாயத்தை கொண்டதும் அந்த பிரதேசம். அவ்வாறாக சுற்றுச்சூழல் பலவீனம் உள்ள மன்னாரில் ஏற்கனவே 30 காற்றாலைகள் இயக்கத்தில் உள்ளன. எனினும் புதிய புதிய காற்றாலை திட்டங்களுக்குரிய முனைப்புகள் மன்னாரை மையப்படுத்தி போடப்படுகின்றன. மன்னாரை பொறுத்தவரை காற்றாலை முன்னுற்பத்தி திட்டங்களால் மட்டும் அதற்கு அபாயங்கள் ஏற்படவில்லை. மாறாக இல்மனைட் அகழ்வு திட்டங்களும் பெருகி வரும் இறால் வளர்ப்பு பண்ணைகளும் மணலால் ஆன மிகப்பெரிய தீவான மன்னார் பிரதேசத்தின் இயற்கை சமநிலையை அளிக்கும் திட்டங்களாக உருவாகிக் கொள்கின்றன என்பதில் மாற்று கருத்துக்களுக்கோ ஐயங்களுக்கோ இடமில்லை. பாக்கு நீரிணைக்கு இப்பால் உள்ள மன்னார் பகுதி சார்ந்த கடலும் அதன் தரைப்பகுதியும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பல்லுயிர் பெருக்க பகுதி என்பது யதார்த்தமான ஒரு விடயம். அந்த வகையில் மன்னார் வளைகுடா கடல் படுகையானது ஏராளமான கடல் உயிரிகளின் வாழ்விடமாக உள்ளது. அதேபோல மன்னாரின் வான்பரப்பு 150க்கு மேற்பட்ட பறவை இனங்கள் வலசை போகும், அதாவது இடப்பெயர்வு பாதையாக பயன்படுத்தும் நிலைமையும் உள்ளது. இவ்வாறான சாதகங்களான நிலைமையை பாதகங்களாக மாற்றும் வகையிலான திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 3ஆம் தேதி முதல் கருநிலம் என்ற தொனிப்பொருளில் தெற்கின் சமூக அமைப்புகளின் அனுசரணையுடனும் மன்னாரில் மக்கள் போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. இந்த போராட்டத்தின் தீவிரம்தான் நேற்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களையும்
மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவை சந்திக்க வைத்தது. இந்த சந்திப்பின் போது மன்னாரில் காற்றாலைகளை அமைக்கும் திட்டத்தை 1 மாத காலத்துக்கு இடைநிறுத்துவதாக எக்கேடிஆர் ஒரு முடிவை எடுத்தார். ஆனால் இந்த 1 மாத காலத்தின் பின்னர் இந்த திட்டங்களுக்கு என்ன நடக்கும் என்பது இதுவரை தெளிவில்லை. இந்த 1 மாத காலத்துக்கிடையில் காற்றாலையுடன் தொடர்புடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான விசேட குழு ஒன்றை நியமிக்கவும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த குழுவின் பரிந்துரைகளுடன் காற்றாலைகளின் விடயத்தில் சில சமரசங்கள் கொழும்பிலிருந்து வெளிப்படுத்தப்படலாம். இதேபோலவே மன்னாரில் இன்னும் ஒரு பிரச்சனையாக தீவிரப்படும் இல்மனைட் கனிய அகழ்வு தொடர்பாகவும் ஒரு சூழலியல் ஆய்வு மேற்கொள்ளப்படவும் எனவும் ஏகேடிஆர் தரப்பில் கூறப்படுகின்றது. மன்னாரில் தற்போது பேசுபொருளான காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களாகட்டும், இல்லையென்றால் கனிய மணல் அகழ்வு திட்டங்களாகட்டும், அவற்றின் முதல் சுழிகள் தற்போதைய அரசு தரப்பான ஏகேடிஆர் தரப்பால் போடப்பட்டவை அல்ல. மாறாக இந்த சுழிகள் ராஜபக்சக்களின் ஆட்சி காலம் மற்றும் மைத்திரி ரணிலின் நல்லாட்சி காலத்திலேயே போடப்பட்ட சுழிகள். நேற்று அனுரவின் முன்னால் இந்த திட்டத்தை எதிர்த்த ரிஷாட் பதியுதீன் போன்ற முகங்கள் ஒரு காலத்தில் தாம் அமைச்சு பொறுப்பில் இருந்தபோது இவ்வாறான திட்டங்களுக்கு தலையாட்டிய விடயமும் ஒளிவு மறைவானது அல்ல. இதனால்தான் இவ்வாறான திட்டங்களில் அரசியல் முகங்களின் இரட்டை நிலைப்பாடுகள் காலத்தின் நீட்சியால் அவ்வப்போது தோலுரித்து காட்டப்படுகின்றன.